அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் வெளியாகிக் கொண்டிருக்கும் முக்கியமான செய்தியை நாம் எல்லாம் அறிந்திருப்போம். ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டி அவர்கள் தன்னுடைய அரசியல் சுற்றுப்பயணமாக ஹெலிகாப்டரில் செல்லும் பொழுது அந்த ஹெலிகாப்டர் ஒரு மலை உச்சியிலே மோதி அதில் 5 நபர்கள் உயிரிழந்த செய்தியை நாம் எல்லாம் இன்றைக்கு செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி பெட்டிகள் வாயிலாகவும் அறிந்து வருகின்றோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது நாம் பல்வேறு விஷயங்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் பல்வேறு விதமான பாதுகாப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அவர்கள் எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் செல்லக்கூடிய வாகனம் சரியான முறையில் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இயங்கக்கூடியதா என்கின்ற தகவல் அவர்களுக்கு வழங்கப்படும். அது மட்டுமல்ல, அவர் செல்லக்கூடிய பாதையில் வானிலை சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து வானிலை ஆய்வு செய்யக்கூடிய அந்த நிலையம் வானிலை அறிக்கையை அவர்களுக்கு வழங்கும். இப்படிப்பட்ட உயர் பதவிகளிலே உள்ளவர்களாக இருந்தாலும் பல்வேறு விதமான பாதுகாப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த மரணத்தை நாம் பற்றி சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக எந்த ஒரு மனிதனும் இந்த மரணத்தினுடைய கோரப்பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஒருவன் எவ்வளவு பெரிய பாதுகாப்பில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு மரணத்தை எப்பொழுது நாடிவிட்டானோ, எந்த இடத்தில் நாடிவிட்டானோ அதை யாரும் தடுத்துவிட முடியாது என்பதைத்தான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு படம் பிடித்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய திருமறை குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் இந்த மரணத்தை பற்றி நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாரிமில் லஸாத், இந்த உலகத்துடைய இன்பங்களை எல்லாம் குறைக்கக்கூடிய அழிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதனை செய்தார்கள். ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையின் மீது மோகம் கொண்டு பல்வேறு விதமான தவறுகளுக்கும் பல்வேறு விதமான கேடுகட்ட கலாச்சாரங்களுக்கும் இன்றைக்கு மனித சமுதாயம் அடிமையாவதற்கு காரணம் இந்த உலகத்தின் மீது உள்ள மோகம்தான். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் மூழ்கி விடாமல் இந்த உலகத்துடைய இன்பங்களை கண்டு அவன் தவறான பாதையில் சென்று விடாமல் இருப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நிலைகளில் சஹாபாக்களுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மரணத்தை பற்றி எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முல்க் என்கின்ற அத்தியாயத்திலே கூறுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தான் இந்த உலக வாழ்க்கையில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்று பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக அவன்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் விதியாக்கினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த உலகத்திலே அவன் பிறந்து விட்டால் அவன் இறந்துதான் ஆக வேண்டும். கடவுள் இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்தியவாதிகளாக இருந்தாலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் மரணம் என்பதுதான். எந்த ஒரு மனிதனும் அவன் எவ்வளவு பெரிய படைபலத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பில் அவன் இருந்தாலும்
அவன் கண்டிப்பாக ஒரு நாள் மரணித்துதான் ஆக வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு தெளிவாக போதிக்கின்றது. சூரத்துல் ஆல இம்ரானிலே 185வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை அவர்கள் சுவைத்தே ஆக வேண்டும், மரணத்தை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும். இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலி முழுமையாக வழங்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான். உண்மையான வெற்றி எது? இந்த உலகத்திலே ஒருவன் ஏராளமான செல்வங்களை சம்பாதிக்கின்றான், அவன் வெற்றி பெற்று விடவில்லை. எவ்வளவு செல்வத்தை சம்பாதித்தாலும் இந்த உலகத்தை அவன் முழுமையாக அனுபவித்து விட முடியாது. இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கின்றோம், கோடான கோடி வானளாவிய கட்டடங்களை கட்டியிருப்பான், ஆனால் அவனால் 2வது மாடிக்கு கூட ஏற முடியாது. என்னப்பா, அவருக்கு முட்டுக்கால் பிரச்சனை, நடக்க முடியவில்லை, முட்டுக்கால் வலி, டாக்டர் சொல்லுவார். மிகப்பெரிய செல்வங்களாக இருப்பான், சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிட முடியாது. என்ன காரணம்? அவருக்கு உடம்புல பிரஷர் கூடி போச்சு, சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிட்டா அவருக்கு உயிருக்கு ஆபத்து. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவனுடைய செல்வம் சுவையான சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு அவனுக்கு உதவி செய்யவில்லை. நிறைய பேர் டீல சீனி போட்டு குடிக்க முடியாது. என்ன வியாதி? அவருக்கு சர்க்கரை வியாதி. அப்ப அவனுடைய செல்வம் ஒரு சுவையான இனிப்பை போட்டு சுவையான டீ அருந்துவதற்கு அவனுக்கு உதவி செய்கிறதா? அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், இந்த உலகத்தில் ஒருவன் எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, இந்த ஏழை அவன் எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்காமல் சென்று விடவில்லை. அவனுக்கு ஏதாவது இன்பம் இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து விட முடியாது. அப்ப உண்மையான கூலி என்ற வரைக்கும் இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலி முழுமையாக வழங்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில் தான். ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்று விட்டார். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய அற்ப சுகமே அன்றி வேறில்லை என்று அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனும் அவனுக்கு எந்த இடத்திலே மரணம் வரும் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. ராஜசேகர் ரெட்டிக்கு தெரிஞ்சிருக்குமா? நாங்க ஹெலிகாப்டர்ல போறோம், அவர் என்ன நினைச்சிருப்பாரு, நாம போய் சுற்றி பார்த்து விட்டு வந்து விடுவோம், பாதுகாப்பு அதிகாரி நம்மோடு இருக்கிறார், நமக்கு ஹெலிகாப்டர் ஓட்டுற கேப்டன் இருக்காரு, இவங்க 2 கேப்டன் இருக்கிறாங்க, ரொம்ப திறமையான ஆட்கள், முதன்மை செயலாளர் நம்மோடு இருக்கிறார், இன்னும் பெரும்பெரும் தலைகள் எல்லாம் நம்மோடு இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டுதான் அவர் ஹெலிகாப்டரில் ஏறி இருப்பார். அவருக்கு தெரியுமா, நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த மலைப்பாங்கான இடத்துல இந்த உச்சியில நமக்கு அல்லாஹ் மரணத்தை வைத்திருக்கின்றான் என்பதை அதை அறிந்து கொள்ள முடியுமா? அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் லுக்மான் என்கிற அத்தியாயத்திலே, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்துடைய விளக்கமாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. என்ன 5 விஷயங்கள்? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும் என்பதை அதை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. வயுனஸிலுல் கைஸ், அவன் தான் மழையை இறக்கி வைக்கின்றான். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறைகளில் உள்ளவற்றை அவன் தான் அறிகின்றான். வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு ஜீவனும் எந்த ஒரு ஆத்மாவும் அவன் அடுத்த வினாடி எதை சம்பாதிப்பான், நன்மையை சம்பாதிப்பானா தீமையை சம்பாதிப்பானா என்பதை அவன் அறிந்து கொள்ள முடியாது. வமா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்லின் தமூத், எந்த ஒரு ஜீவனும் எந்த ஒரு ஆத்மாவும் அவன் எந்த இடத்திலே மரணிப்பான் என்பதை அவன் அறிந்து கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மான் என்கிற அத்தியாயத்திலே 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஒரு மனிதனுக்கு மரணம் எந்த இடத்தில் ஏற்படும் என்பதை அவன் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இதை வைத்து மார்க்கம் நமக்கு என்ன போதிக்குது? நாமெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோம், நாமெல்லாம் பாதுகாப்போடு இருக்கின்றோம், நாமெல்லாம் உயர் பதவியிலே இருக்கின்றோம். இந்த எண்ணம் ஏற்பட்டு நாம தவறான பாதையில் சென்று விடக்கூடாது என்பதற்காக மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை பண்ணுது.
உங்களுக்கு எந்த இடத்துல மரணம் வரும், எப்படி வரும் என்பதையெல்லாம் நீங்கள் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு மூமின்களுக்கு எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவிற்கு சூரத்து நிசாவிலே 78வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் உங்களை மரணம் வந்தடைந்தே தீரும். நீங்கள் இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் தான் எச்சரிக்கை பண்றான். நீங்க இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி, இரும்பு போன்ற மிக பயங்கரமான பாதுகாப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்தடைந்தே தீரும் என்பதாக எல்லா மனிதர்களும் மரணித்தே ஆக வேண்டும் என்பதை திருமலை குர்ஆன் நமக்கு மிக எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறது. ஒருவன் மரணத்தை கண்டு எவ்வளவு வெறுந்தோடினாலும் சரி, நாம் மரணத்தை எவ்வளவு வெறுத்தாலும் சரி, நாம் மரணமே ஏற்படக்கூடாது என்று நாம் எண்ணினாலும் சரி, நிச்சயமாக அனைத்து மனிதர்களும் மரணித்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜுமா என்கிற அத்தியாயத்திலே 8வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல் நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நிச்சயமாக நீங்கள் மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகின்றீர்கள். ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் மரணத்தை வெறுத்தாலும் சரி, அந்த மரணம் உங்களை சந்தித்துதான் தீரும். நீங்கள் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா. நீங்கள் பிறகு நீங்கள் மரணித்த பிறகு வெளிப்படையானவற்றையும் மறைவானவற்றையும் அறியக்கூடிய அல்லாஹ்விடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் இந்த உலகத்திலே செய்த காரியங்களை பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாம் என்ன தவறு செய்தாலும் என்ன பாவம் செய்தாலும் நம்மை யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று எண்ணி விடாதீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு ஜீவனும் அவர்கள் மரணத்தை சந்தித்துதான் தீர வேண்டும். நீங்க மரணத்தை கண்டு வெறிந்தோடினாலும் நிச்சயமாக உங்களுக்கு வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் செய்கின்றான். இந்த மரணத்தை பற்றி நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். சூரத்து ஜுமர் என்கின்ற அத்தியாயத்திலே 30வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி. அவன்தான் தன்னுடைய அதிகாரிகளை அடக்கி ஆளுகின்றான். நாம நினைக்கிறோம் நமக்கு மேல யாரும் கிடையாது, நம்ம வச்சேதான் சட்டம், அது நாம எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி. அவன்தான் தன்னுடைய அதிகாரிகளை அடக்கி ஆளுகின்றான். வயுர்சில் அலைக்கும் ஹஃபலத்தன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா பாதுகாவலர்களை அனுப்பி இருக்கின்றான், கண்காணிப்பாளர்கள். நாம எங்க போனாலும் செய்வாங்க, நம்மை கண்காணிப்பாளர்கள் மலக்குமார்கள் கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். எப்படி கண்காணிப்பாங்க? ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிடும் என்று சொன்னால் தவஃபத்துஹு. அந்த கண்காணிப்பாளர்கள் அந்த பாதுகாவலர்கள் உங்களை கைப்பற்றி விடுவார்கள். தவஃபத்துஹு ருசுலுனா. நம்முடைய தூதர்கள் மலக்குமார்கள் உங்களை கைப்பற்றி விடுவார்கள். வஹும் லா யுஃபர்ரிதூன். அதிலே அவர்கள் தவறளிக்கவே மாட்டார்கள். அதுல எந்த குறையும் அவங்க வைத்து விட மாட்டார்கள், மறந்துட மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா இத்தனை மணிக்கு 10:15க்கு இறந்து போன அல்லாஹ் விதி வச்சுட்டேன்னு வச்சுடுங்க, கரெக்டா 10:15 ஆகும்போது அந்த மலக்குமார் உயிரை கைப்பற்றிடுவாங்க. அதுல அவங்க தவறா நடப்புவாங்களா, வரம்பு மீறி ஒரு நிமிஷம் முன்னாடி கைப்பற்றுவாங்களா, ஒரு நிமிஷம் பின்னாடி கைப்பற்றுவாங்களாம். ஃபைதா ஜா அஜலுஹா லா யஸ்தகிலூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதனுடைய தவணை வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் ஒரு வினாடி கூட முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றும் போது நாம் அதை தடுத்துட முடியுமா? நாம் அதை தடுத்து நிறுத்திவிட முடியுமா? சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் சவால் விடுகின்றான். ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம். உயிர் தொண்டை குழியை அடையும் போது, ரூஹ் இருக்கு பாருங்க, அது தொண்டை குழியை அடையும் போது வஅன்தும் ஹைனைதின் தன்துரூன். அந்த உயிர் பிரியக்கூடிய மனிதனை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நாமெல்லாம் பார்க்கத்தான் செய்யறோம். இந்த உலகத்தில் மனிதன் எவ்வளவு பேச்சு பேசுறான். கடவுளை கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டு, கடவுள் இருக்கின்றானா, கடவுளை பார்த்தவர் உண்டா, இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு எவ்வளவு சான்றுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. கம்மின் ஆயத்தின் சமாவாத்தி வல்லாருள் எமுர்ரூன அலைகா வஹும் அன்ஹா முஅரிதூன். வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கிறது.
அதை அவர்கள் பார்த்துக் கொண்டு அதன் மீது நடந்து கொண்டே அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவ்வளவு அத்தாட்சிகளை பார்த்த பிறகும் சில தினாவத்தை கேட்கிறாங்க, எங்கடா கடவுள், அல்லாஹ் இருக்கிறானா, அந்த அல்லாஹ் கொண்டு வந்து காட்டு. இப்ப அல்லாஹ் சவால் விடுகின்றான், ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம், உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது வஅன்தும் ஹைனைதின் தன்துரூன், நீங்க அந்த நேரத்தில் உயிர் பிரியக்கூடியவனுக்கு பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க, ஆனால் உங்களை விட அவனுக்கு நாம் மிக நெருக்கமாக இருக்கிறோம். உயிர் பிரியலாம் பாருங்க, அவனுக்கு தெரியும் உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குமாக வந்து நிற்பது. அப்ப அல்லாஹ் கூறுகிறான், ஃபலவுலா இன் குன்தும் கைர மதீனீன், மறுமை நாளிலே நீங்கள் விசாரிக்கப்படவே மாட்டீர்கள் என்று இருக்கும் என்றால், மறுமை நாள் ஒன்று கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் வாதிக்கக்கூடியதாக இருந்தால், தர்ஜூனஹா இன் குன்தும் சாதிகீன், அந்த செல்லக்கூடிய உயிரை நீங்கள் திருப்பி கொண்டு வாருங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் செய்கின்றான், சவால் விடுகின்றான். எவனாவது போகக்கூடிய உயிரை வந்து திருப்பி கொண்டு வர முடியுமா? அல்லாஹ் ஒருவன் என்று ஒருவன் இல்லை என்று சொன்னால் நீ சாகக்கூடாது, நீ சாகின்றாய். ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மரணத்தை உன்னால் தடுக்க முடியவில்லை. அப்ப இதுவே எதற்கு ஆதாரம்? படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவன் நம்மை அடைக்காண்டு கொண்டிருக்கின்றான். கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா விட்டுருக்கான். இந்த உலகத்துல நீ நல்லது செய்கிறாயா தீயது செய்கிறாயா என்று உனக்கு மறுமையில் நரகத்தையோ சொர்க்கத்தையோ தர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்று இந்த உலகத்தில் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கான். தவிர நீ இறைவனுடைய பிடிக்கு வராமல் இருப்பாய் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாயா? இன்ன பதுஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக உங்களுடைய இறைவனின் பிடி அது மிக கடுமையானது. யாரு அல்லாஹ்வுடைய இந்த மரணம் என்கின்ற பிடி வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய விதி வரும்போது, இறைவனுடைய பிடி வரும்போது அவர்கள் தப்பிக்க முடியுமா? பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த ரூஹ் இருக்கும்போது எவன் கேட்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரணத்தை கண்டு நாம் பயந்து விடக்கூடாது, மரணத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மரணம் நமக்கு எப்போது வரும், எந்த நேரத்தில் மரணம் வந்தாலும் நாம் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும், நல்ல காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற போதனையை மார்க்க நமக்கு செய்வதோடு மட்டுமல்லாமல் இன்னும் எச்சரிக்கை பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எப்படி பக்குவப்படுத்துறாங்க? யாருக்கு மரணம் வந்தாலும், நாம யாரை இழந்தாலும் அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதை நாம் இழந்து விடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு போதனையை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. புகாரில 7377 செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள், அவங்களுடைய மகளுடைய மகன் பேர குழந்தை மரண தருவாயில் இருக்கிறாங்க, மௌத்தாவுக்குள்ள நிலையில் இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய மகனை வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க, ஆள் அனுப்புறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லி காட்டுறாங்க, மரணத்தை இறுதி அந்த வந்த ஆட்ட சொல்றாங்க, என்னுடைய மகளின் பக்கம் நீ திரும்பி செல், ஃபாஹ்பிர்ஹா, என்னுடைய மகளுக்கு நீ சொல், அன்ன லில்லாஹி மா அகத வலஹு மா அதாம், அல்லாஹ் இதை எடுத்துக்கொண்டானோ அதுவும் அவனுக்குரியது, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதுவும் அவனுக்குரியது. நீ யாருப்பா? இந்த உலகத்தில் நம்ம உயிர் இருக்கு பாருங்க, நாம நம்முடைய உயிர் நாம் உருவாக்கி கொண்டோம். நம்முடைய உயிர் என்பது நமக்குரியது கிடையாது, இது யாருக்குரியது? அல்லாஹ்க்குரியது. அவன் விரும்பிய நேரத்தில் எடுப்பான், விரும்பிய நேரத்தில் கொடுப்பான். அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா, அல்லாஹ்விடத்தில் எல்லா விஷயங்களும் ஒரு குறிப்பிட்ட தவணையில் தான் இருக்கிறது. அந்த தவணை வந்துவிட்டால், மரணம் வந்துவிட்டால் யாரையும் என்ன செய்யாது, அந்த மரணம் விட்டு வைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன்னுடைய மகள், அவருடைய மகன் மரண தருவாயில் இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி போதனையை சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபமுர்ஹா, என்னுடைய மகளுக்கு நீ சொல், ஃபல் தஸ்பிர், அவர்கள் உறுதியாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும்,
அவர்கள் அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்க்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஒத்துக்கொள்ளல, என்னுடைய தகப்பனார் வந்தே ஆகணும் என்ன செய்றாங்க, திரும்பவும் ஆள் அனுப்புறாங்க. அப்ப ஸஅத் இப்னு உபாதா, முஆத் இப்னு ஜபல் போன்ற சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தவுடனே அந்த குழந்தை என்ன செய்யப்படுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கைகளில் ஒப்படைக்கப்படுது. அந்த குழந்தையுடைய உயிர் என்ன செய்கிறது, மேல் மூச்சு கிளி அப்படியே வாங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை பார்த்துவிட்டு ஃபஃபாலத் ஐனாவும், அவருடைய கண்கள் எல்லாம் அப்படியே கண்ணீர் வடிக்கிறது. அப்ப ஸஅத் இப்னு உபாதா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்களுமா? அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் எடுக்கிறான், இறைவன் எதை எடுத்தால் அவனுக்குரியது, அல்லாஹ் கொடுத்தது அவனுக்குரியது, பொறுமையா இருங்க, நீங்க சொன்னீங்க, நீங்களுமா அழுவுறீங்க அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மா ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, இது கருணை, அந்த குழந்தையை பிரிந்த பாசத்தினால் கருணையினால் நான் அழுகின்றேன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களின் உள்ளங்களில் இந்த கருணையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். வ இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ரஹ்மான், அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களில் யார் கருணையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் அருள் புரிவான் என்கின்ற போதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டி என்ன செய்ய முடியாது, யாரும் சென்று விட முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் சூரத்துல் பக்ராவிலே, அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் 100,000 வருடம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வலவு யஅம்மரு அல்ஃப ஸனத்தின், அவர்கள் 1000 வருடம் வாழ்ந்தாலும் எவன் தவறு செய்தானோ அவன் நரகத்தோடு செய்ய முடியாது, தூரமாக முடியாது என்று அல்லாஹ் செய்கின்றான். ஒரு மனிதன் 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, அவன் மரணத்தை விட்டு ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது. மரணம் எந்த நேரத்திலே யாருக்கு வரும் என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதனை செய்றாங்க. எந்தளவுக்கு அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி, அப்துல்லா பின் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த அப்துல்லா பின் அம்ரு அவங்க ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. இவங்க என்ன செய்றாங்க, வான உதையினு ஹாயிதன் லி அன வ உம்மி, அந்த அப்துல்லா பின் அம்ரு சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நானும் என்னுடைய தாயாரும் என்னுடைய வீட்டு சுவர் இருக்கு பாருங்க, களிமண்ணை வச்சு நாங்க வீட்டு சுவரை கட்டிக்கிட்டு இருந்தோம், வீட்டுல உள்ள போய் நல்லபடியா இருக்கணும் என்பதற்காக. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, மா ஹாதா யா அப்துல்லா, அப்துல்லாவே இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்ல, யா ரசூலல்லாஹ் ஷைஉன் உஸ்லிஹு, இது என் வீடு நல்ல சூப்பரா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீட்டை நான் களிமண்ணை வச்சு சுவரை எழுப்பி நான் கட்டி கொண்டிருக்கின்றேன். அப்ப நபிகள் நாயகம் அப்துல்லா சொல்றாங்க, ஃபகால அல் அம்ர் அஸ்ரா மின் ذلك, அப்துல்லாவே மரணம் என்பது இருக்கின்றதே அது இதை விட மிக விரைவானது. நாம அந்த வீட்டை கட்டுவதை நபிகள் நாயகம் தடை குறையாக சொல்லவில்லை. என்ன போதிக்கிறாங்க, நீங்க எப்படி இந்த வீட்டில் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்காக உங்களுடைய வீடுகளை நீங்கள் சரி செய்கின்றீர்களோ, ஒரு அற்புதமான டாய்லெட், அற்புதமான பாத்ரூம், அற்புதமான சமையலறை, அற்புதமான டைனிங் ஹால், தங்குவதற்கு ஒரு ரூம், இப்படி பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம் பாருங்க. எப்படி இந்த உலகத்தில் வசதியாக நிம்மதியாக வாழ்வதற்கு உங்கள் வீடுகளை நீங்கள் அமைக்கின்றீர்களோ அதுபோன்று நீங்கள் மரணித்த பிறகு வாழ்வதற்குரிய வீட்டை நீங்கள் சரி செய்து விட்டீர்களா அப்படிங்கிற போதனையை நபிகள் நாயகம் சொல்றாங்க. நீ உலகத்தில் வாழ்றதுக்கு உன் வீட்டை நீ கட்டியப்பா, மரணம் என்பது இதை விட நெருக்கமா இருக்குது. எத்தனையோ பேரு காலங்காலமா கஷ்டப்பட்டு அப்பதான் சொந்தமா ஒரு மனம் வாங்கி ஒரு வீட்டை கட்டுவான், வீட்டை கட்டி உள்ள கூட குடிபெயர்க்க மாட்டான், மௌத்து வந்து சேர்ந்துடும். இது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் போதனை செய்றாங்க, நீங்க இந்த உலகத்தில் இந்த வீட்டில் நிம்மதியா இருப்பீங்கன்னு நினைச்சு பார்க்காதீங்க, மரணம் என்பது இதை விட மிக நெருக்கமாக இருக்கிறது. எந்த நிலையில மரணம் நமக்கு தெரியுமா, அல்லாஹ் தஆலா இதற்கென்றே சுலைமான் நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். மிகப்பெரிய நபிதான், நபியாக இருந்தாலும் அவருக்கு எந்த நிலையில் மரணம் வரும் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. சூரத்துல் சபா என்கின்ற அத்தியாயத்தில் 14 வசனம் சொல்ல, ஜின்கள் எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி கொண்டிருக்கிறது, பைத்துல் முகத்தஸ், பைத்துல் மக்தஸ் பள்ளியை கட்டி கொண்டிருக்கிறது. சுலைமான் என்ன பண்றாங்க, நின்றவர்களாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய கையில ஒரு கம்பை வைத்துக் கொண்டு அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறாங்க. கண்காணித்துக் கொண்டு அல்லாஹ் ரூஹ் எடுத்துறான். ரூஹ் அல்லாஹ் எப்படி எடுக்கிறான்,
கையில ஒரு கம்பை வைத்துக் கொண்டு அந்த ஜின்களை கண்காணிக்கிறாங்க. கண்காணித்துக் கொண்டிருக்கும் போது ரூஹ் என்ன செய்து அப்படியே எடுக்குது. நடைமுறை வாழ்க்கை நான் பார்ப்போம். நம்மளோட இப்பதான் பேசிட்டு இருப்பாரு. காலையில டீ கடையில போய் ஹோட்டல்ல போய் 4 புரோட்டா 4 ஆம்லெட் 1 பிளேட் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் ஃப்ரைடு பொரியல் எல்லாம் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாரு. லேசா எனக்கு வேக்குதுங்க, ஃபேனை போட்டு உட்கார வைங்க, உட்கார வச்சிருப்போம். இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அது முன்ன என்ன செஞ்சுட்டு மரணம் சேர்ந்து விட்டு நம் நடைமுறையில எத்தனையோ நிகழ்வுகளை நாம் சந்திக்கின்றோம். எவ்வளவு மரணங்கள் நாம சந்திச்சாலும் நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளவு கோர விபத்துகளை நாம் பார்த்தாலும் இன்றைய உலகத்துல சுப்ஹானல்லாஹ் ரோட்ல சர்வ சாதாரணமா நடந்து போயிட்டு இருப்பான். ரோட்டடியில வீடு கட்டி தூங்கிட்டு இருப்பான். வெளியே போல பஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டை தூங்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்க தலையை நசுக்கிற காட்சியை நம்ம பார்க்கணும். மரணம் எப்படி வருது நினைச்சிருப்பான் அவன். நம்ம வீடு பலமான வீடு, நம்ம உள்ள தூங்கி கொண்டிருக்கிறோம். பஸ் ரோட்ல தானே போக நினைச்சிருப்பான். ரோட்ல போற பஸ் 100 அடி தாண்டி 200 அடி தாண்டி வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த வீட்டை இடிச்சு உள்ள மௌத்தாகுது. அப்ப அல்லாஹ் தஆலா மரணத்தை பல காட்சிகளில் பல ரூபங்களில் நம்முடைய கண்களுக்கு காட்டுகின்றான். இப்படி காட்டியும் நம்முடைய வாழ்க்கையை நாம சரி செஞ்சிருக்கிறோமா? நல்லறங்களில் நாம் ஆர்வம் காட்டியிருக்கின்றோமா? நல்லறங்களில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் இந்த மரணத்தை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ் தஆலா மரணம் வருவதற்கு முன்னால் நாம் நம்மை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் நமக்கு போதிக்கின்றது. சூரத்துல் முனாஃபிகூன் என்கின்ற அத்தியாயத்திலே 10வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐயதி அஹலகுமுல் மௌத். மக்களே, உங்களை ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் நீங்கள் அழகிய முறையில் நல்ல வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணான். மரணம் வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் காசு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்களோ இந்த காசு பணம் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு தரவில்லை. எதற்காக நமக்கு அதிகமா தந்திருக்கிறான்? இந்த காசு பணத்துல நம்ம பெற்றோர்களுக்கு நாம செலவு செய்ய வேண்டியிருக்குது, நம்ம மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, நம்ம குழந்தை குட்டியை செய்ய வேண்டிய கடமை இருக்குது, நம்ம சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்குது, தான தர்மங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. இப்படி பல்வேறு கடமைகளை அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கின்றான். அந்த கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் நீங்கள் நல்வழியில் செலவு செய்யுங்கள். மரணம் வந்துவிட்டால் அந்த நல்ல சிந்திப்பான், ஆகா நமக்கு மரணம் வரப்போத இப்ப நாம வாரி வாரி கொடுப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. ஃபயகூல ரப்பி லவ்லா அகல்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். மரணம் வரும்போது ஏவா என்னை இன்னும் சிறிது தவணை கொஞ்ச காலம் நீ பிற்படுத்த மாட்டாயா? அப்படி பிற்படுத்தினால் ஃபஅஸ்ஸதக நான் என்ன செய்வேன்? உன்னுடைய வழியில் நல்ல வழியில் நான் தான தர்மங்கள் செய்வேன். வஅகும் மினஸ் சாலிஹீன் நான் நல்லடியானாக நல்லவனாக இருப்பேன், நல்ல காரியங்கள் செய்வேன் என்று அவன் கூறுவான். அட மௌத்தாகும் போது சாகும் போது நீ திருந்தி உனக்கு என்ன ஃபாயதா இருக்குது? அது அல்லாஹ் எச்சரிக்கை பண்ண. மரணம் எப்ப வரும் தெரியாதுப்பா, எந்த இடத்துல வரும் தெரியாது, எந்த நிலையில் வரும் என்று தெரியாது. உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நீங்கள் தான தர்மங்கள் செய்து உங்களுக்கு நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் செய்கின்றான். மரணம் வருவதற்கு முன்பாக நாம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காரியத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டுமல்ல, நாம எவ்வளவோ பாவம் செய்யறோம். ஒரு நாள் நம்ம செய்யக்கூடிய பாவம் கணக்கிட்டு பாருங்க. எத்தனை பேர் நம்ம புறம் பேசுறோம், எத்தனை பேர் நாம கஞ்சாடை காட்டி கேலி செய்கின்றோம், எவ்வளவு சினிமா படங்களை நாம் பார்க்கின்றோம், எவ்வளவு ஆபாசமான காட்சிகளை நாம் பார்க்கின்றோம், எவ்வளவு பேச்சுக்கள் நாம தவறான பேச்சுக்களை நாம் பேசுகின்றோம். நம்ம சுற்றி பலவிதமான தவறுகள் ஒரு நாள் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். சில ஆளுக்கு சொல்லுவான், நான் எது தப்பு செஞ்சேன், நான் எதுக்கு தொழணும், இவன் தப்பு செய்ய மாதிரி தொழில் வச்சிருக்கான், இவன் செய்யக்கூடிய தப்பு இருக்கு பாருங்க, இவன் தொழாம இருக்கிற பாருங்க, அதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. நிறைய நான் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கும் 360 மூட்டுக்கள் உடம்புல இருக்குது. ஒவ்வொரு மூட்டுக்காகவும் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்து மறைகின்றது. அந்த ஒவ்வொரு நாளும் அவன் தர்மம் செய்வது கடமை. உனக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை இருந்திருக்கிறானா இல்லையா? நீ கையை மடக்கி விரிக்கிறியா இல்லையா? உன் வாய் பேசுதா இல்லையா? உன்னுடைய உடல் கால் நடக்குதா இல்லையா?
இதுக்கே நீ காலமெல்லாம் தொழுதாலும் சரி, ஒரு தடவை நீ மூச்சு விடுறதுக்கு ஒரு ரக்காத் நீ தொழு வைப்போம். வாழ்நாள் முழுவதும் நீ மூச்சு விடுகின்றாயே, இதற்கே நன்றி செலுத்த முடியாது. அவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹ் மனுஷனை தந்திருக்கான். வயின் தௌத்து நியாமத்தல்லாஹி லா தஹ்சுஹா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட முயன்றால் ஒருபோதும் நீங்கள் கணக்கிடவே முடியாது. அவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் மனுஷனுக்கு தந்திருக்கான். இவன் நினைக்கிறான், நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், நான் எனக்கு தொடரணும், நான் யாருக்கு என்ன அநியாயம் செய்யல, நான் யாருடைய சொத்தையும் நான் சாப்பிடல, என்னமோ இவருடைய மனக்கணக்கில் என்ன செய்றாரு, இவர் ரொம்ப பரிசுத்தவான் என்று இவர் கணக்கு போடுறாரு. நீ மூச்சு விடுற பாரு, நீ நான் மூச்சு விடுவதற்கு கூட வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்தினாலும் நாம் அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, நன்றி செலுத்த முடியாது. ஒரு மனிதன் அவ்வளவு தவறுகளை அவ்வளவு பாவங்களை நாம் செய்கின்றோம். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு பாருங்க, இந்த பாவங்களுக்கு நாம் மரணம் வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ்விடம் நாம் மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் சூரத்து நிசா என்கிற அத்தியாயத்திலே, வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், எவன் ஒருவன் பாவங்கள் செய்துவிட்டு ஹத்தா இதா ஹலர அஹதஹுல் மௌத், அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்போது கால இன்னி துப்துல் ஆன், யா அல்லாஹ் நான் இப்போ பாவ மன்னிப்பு தேடுகின்றேன், இப்பொழுது நான் என்னுடைய தவறை விட்டும் திரும்புகின்றேன் என்று ஒருவன் சொன்னால், காலமெல்லாம் தவறு செய்துவிட்டு அந்த மரணம் நெருங்கும் போது மௌத்தை பார்க்கும் போது யா அல்லாஹ் இப்ப என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஒருவன் கேட்டா, அந்த மரணம் நெருங்கும் போது உயிர் தொண்டக்குழி அடையும் கருக்கரான்னு சொல்லுவாங்க. கருக்கராவுடைய நிலைமை உயிர் தொண்டக்குழி அடையக்கூடிய அந்த நிலையை அடையும் பொழுது இன்னி துப்துல் ஆன், யா அல்லாஹ் இப்பொழுது நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், இப்பொழுது நான் என்னுடைய தவறை விட்டும் திரும்புகிறேன் என்று ஒருவன் சொன்னால் அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. வலல்லதீன யமூத்தூன ஓம் குஃபார், எவர்கள் அல்லாஹ்வை மறுத்தவர்களாக மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. உலாயிக அஅதனா லஹும் அஸாபன் அலீமா, இவர்களுக்கு நாம் வேதனை தரக்கூடிய பயங்கரமான வேதனை, நோவினை தரக்கூடிய வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். அப்ப நமக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நாம செய்த பாவங்கள் இருக்கு பாருங்க, அந்த பாவத்திற்கு நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேட வேண்டும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு தடவை ஜும்மா பயானுக்காக மிம்பர் படியில் ஏறுறாங்க. முதல் படியில் கால் வைக்கும் போது ஆமீன் சொல்றாங்க, இரண்டாவது படியில் கால் வைக்கும் போதும் ஆமீன் என்று சொல்கிறார்கள், மூன்றாவது படியில் கால் வைக்கும் போதும் ஆமீன் சொல்றாங்க. சஹாபாக்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன ரசூல் ஆமீன் சொல்றாங்க, நமக்கு ஆச்சரியம் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ஆமீன் போட்டு இருக்கோம் பாருங்க, தொழுகை முடிஞ்சா கூட்டு துவான ஆமீன், வருஷ பாத்தியா ஒண்ணு அதுக்கு ஆமீன், பந்தக்கால் நட்டு அதுக்கு ஆமீன், எல்லாத்துக்கும் ஆமீன் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த பந்தக்கால் பாத்தியா கூட்டு துவா பாத்தியா எதுவுமே ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது. அப்ப நபிகள் ஆமீன் சொன்னால் இறைவா இந்த பிரார்த்தனை ஏற்பாயாக அர்த்தம். ஆமீன் ஆமீன் சொன்ன உடனே சஹாபாக்கள் ஆச்சரியமா இருக்கு. தொழுக முடிய ரசூலுல்லாஹ் சுத்திடுறாங்க, அல்லாஹ் தூதரே என்றைக்கும் காணாத சஹாபாக்கள் இப்படியே சொல்றாங்க, என்றைக்கும் இல்லாத ஒரு புதுமையான விஷயத்தை இன்றைக்கு கண்டோமே, நீங்க ஒவ்வொரு படியில் ஏறும் போதும் ஆமீன் ஆமீன் சொன்னீர்களே. அப்ப நபிகள் சொல்றாங்க, நான் ஜும்மா பயானுக்காக இந்த படியில் நான் ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு காட்சி தந்து 3 பிரார்த்தனைகளை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று நான் அல்லாஹ்விடம் கூறினேன். இறைவா இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள் ஆமீன் நான் செஞ்சேன் சொல்லி நபிகள் நான் சொல்றாங்க. என்ன பிரார்த்தனை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக செய்த பிரார்த்தனை, போதன் லிமன் அத்ரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹு, எவன் ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும், அவனுக்கு இறையருள் தூரமாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். என்ன காரணம்? இந்த ரமலான் மாதம் இருக்கு பாருங்க, இதா ஜாஅ ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுர் ரஹ்மா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் இறைவனுடைய அருள் வாயில்கள் திறக்கப்படுகிறது. அல்ல வேலை நம்முடைய கடமை. ஒரு வருடம் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், மெட்ராஸ்ல மெயின் ரோட்ல தங்க துகள் கிடக்குது. தங்க துகள் இல்ல, தங்க மாதிரி மின்னுச்சு. அப்படி தங்க துகள் கிடக்குன்னு சொன்னவன எல்லாம் போய் அல்றதுக்கு போட்டி. பெரிய பெரிய அதிகாரிகள் தான் சொல்றாங்க, இது தங்கம் கிடையாதுமா, இது சாதா தங்க மாதிரி மின்னுது, இது ஒண்ணும் கிடையாது. மக்கள் சொன்னாங்க, எங்களை பத்தி விட்டு நீங்க அதான் நினைக்கிறீங்களோ, விட மாட்டோம். என்ன செஞ்ச கூட்டத்தை பாத்தீங்கன்னா மெயின் ரோடு சுப்ஹானல்லாஹ் பயங்கரமா டிராபிக், தங்க துகளே கிடையாது. அப்ப தங்கம் தெரிஞ்சவன எவ்வளவு போட்டி போட்டு போய் அள்ள போறாங்க, அது அல்றது கூட்டம். இப்ப இந்த மாதிரி தங்கம் குவிஞ்சு கிடக்குன்னு சொன்னவன தங்கமா இல்லாவிட்டு போய் அல்றாங்க பாருங்க.
இப்ப அல்லாஹ்வுத்தாலா உண்மையிலேயே நமக்கு மன்னிப்பே அல்லாஹ் இறக்குகின்றான். அல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நாம் அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ரமலான் மாதத்தை அடைந்தும் எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை அல்லாஹ் தன்னுடைய அருள் வாயிலை திறக்கின்றான். நாம செய்யக்கூடிய காரியங்களுக்கு நோன்பு என்கின்ற இந்த வணக்கத்திற்கு கணக்கு வழக்கு இல்லாமல் அல்லாஹ் நன்மையை தருகின்றான். இவ்வளவு அல்லாஹ் வாரி வாரி தந்த பிறகும் நாம் அல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வுத்தாலா ஒரு பொறுக்குவியல் கிடக்கும் எப்படி அழுறோம்? பொறுக்குவியலை விட நரகத்தை விட்டும் காப்பாற்றக்கூடிய இறைவன் அருளை நமக்கு இறக்குகின்றான். அதை நாம் அள்ளுகின்றோமா? அப்ப அல்லாஹ்வுத்தாலா வாரி வாரி தந்த பிறகும் நாம அல்லாமல் இருந்தால் நம்ம விட நாசமா போறவங்க யாரும் இருக்க முடியாது. அது நபிகள் நாயகம் ஜிப்ரீல் சொன்னாங்க, ரமலான் மாசத்தை அடைஞ்சும் உன் பாவம் மன்னிக்கப்படலையா, நீ நாசமா தான் போகணும். ஒருத்தன் சொல்றோம், தங்க குவியல் கிடைக்குது, அதை போய் அள்ளிக்கடா, காலங்காலமா கஷ்டப்படுற, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிற, போய் அள்ளின்னு சொல்லும்போது கையை கட்டி நிக்கிறான். அது என்ன செய்யலாம், இப்படி போய் அல்லான்னு வச்சுக்கிடுங்க, கிறுக்கம், நீ நாசமா தான் போவோம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான், ரமலான் மாசத்தை நன்மையை அல்லாஹ் திறந்து விட்டு நீங்க அள்ளிக்கொள்ளுங்கள். நாம் எங்க அழுறோம்? நாளுக்கு நாள் இரவு தொழுகை செய்து கூட்டம் குறைந்து கொண்டேதான் செல்வதை பார்க்கிறோம். ரமலான் மாசம் வந்த வியாபாரிகளை பார்க்கிறோம். முஸ்லிம் வியாபாரிகள் நன்மையை நாம சேர்ப்போம். ஒரு மாசம் தான் வியாபாரம் கொடிகட்டி பறக்குது. நான் அழுறேன், இபாதத்தை நம்ம என்ன செஞ்ச, நீங்க வியாபாரமும் செய்யுங்க. இந்த ரமலான் மாசத்தில் இபாதத்தை செய்தோம் நம்ம என்ன செய்யணும், வியாபாரம் செய்யணும். முதல்ல நீங்க போட்டு வாங்க நம்ம சொல்லல, நாம் இபாதத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபி ஜன்னாத்தி யதஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன், மறுமை நல்ல சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கும்போது பாவிகளை பார்த்து கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ ஸகர், பாவிகளே உங்களை நரகத்தில் சேர்த்தது எது? அப்படி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்களா, காலு லம் நகும் லில் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை, வலம் நகுனு துஇமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, வ குன்னா நஹூது மஅல் ஹாயிலீன், நாங்கள் வீணான காரியங்களை செய்பவர்களோடு நாங்கள் மூழ்கி கிடந்தோம், வ குன்னா நுகல்லிமு பியௌமித்தீன், இந்த கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய மறுமை நாளை நாங்கள் பொய்யென கருதினோம். மறுமை நாள்ல ஒண்ணு கிடையாது, என்ன அநியாயத்தினா நீ செய், என்ன அக்கிரமத்தினால செய் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஹத்தா அத்தானல் யகீன், எங்களுக்கு மரணம் வரும் வரை நாங்கள் சாகிற வரைக்கும் நாங்கள் இப்படித்தான் இருந்தோம். இந்த மாதிரி பாவங்களை செய்த காரணத்தினால்தான் நாங்கள் நரகத்தில் வந்து விழுந்து விட்டோம். சாகிற வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம், தவறு செய்தோம் என்று நரகவாசிகள் கருதுவார்கள். ஃபமா தன்ஃபுஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், எவன் ஒருவன் அவர்களுக்காக அல்லாஹ்ட்ட போய் பரிந்து பேசினாலும் அவருடைய பரிந்துரை அவர்களுக்கு அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரியிலே 6514வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு கூறுறாங்க, யத்பவுல் மையித்த ஸலாஸத்துன், ஒருவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் இறந்து விட்ட அவனுடைய உடலை 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்லும். எதனால் இது ஃபயர்ஜி வைஸ்னானி வ யபகா வாஹிதுன், 2 விஷயங்கள் திரும்பிவிடும், ஒன்று மட்டும்தான் அவனோடு தங்கி இருக்கும். எதுல அவனோடு போகும், வ யபகா மாஹு, அவனோடு அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, அவனுடைய குடும்பம் அவனோடு செல்லும். நாம மௌத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க, நம்ம குடும்பம் நம்மளோட வரும். வ மாலுஹு, அவனுடைய செல்வம் வரும். நபிகள் நாயகம் காலத்தில் அடிமைகள் இருந்தார்கள், அடிமைகளை செல்வமாக கருதினார்கள். அந்த அடிமை செல்வதற்கு பாருங்க, அது அவனோடு வரும். அமலுஹு, அவன் செய்த நல்ல தீய காரியங்கள் அவனோடு வரும். நம்ம செய்ய நல்ல காரியம் வரும், நம்ம செய்ய தீய காரியம் வரும். ஃபயர்ஜி வைஸ்னானி வ யபகா வாஹிதுன், 2 திரும்பிடும், 1 தங்கி இருக்கும். அவனுடைய குடும்பமும் அவனுடைய அடிமை என்ற செல்வமும் திரும்பிவிடும், அவன் செய்த நல்ல காரியங்கள் மட்டும்தான் அவனோடு தங்கி இருக்கும். ஒரு கவிதை கூட சொல்லுவாங்க, ஒரு பாட்டு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அவனுக்கு தெரியல யார் யாரெல்லாம் எது வரைக்கும் வருவாங்க சொல்றான். கடைசி வரை யார் வருவான்? கடைசி வரை இந்த உலகத்தில் மரணத்திற்கு முன்பாக நாம் செய்கின்ற நல்ல தீய காரியங்கள் இருக்கு பாருங்க, இது நம்மளோட வரும் என்று நீங்க மரணத்திற்கு முன்பாகவே நல்ல காரியங்களை அதிகம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான், எச்சரிக்கை செய்கின்றான். இந்த உலகத்துல நாம செய்த சாதாரண ஒரு நல்ல காரியம் கூட மறுமையில் நம்மை காப்பாற்றிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரியிலே 3452வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது.
இன்ன ரஜுலன் கான ஃபீமன் கான கபலக்கும் அத்தாகுல் மலக் லியக்பில ரூஹஹு. ஒரு ஆளு இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதர் மரண தருவாயில் இருக்கிறார். மரண தருவாயில் இருக்கும்போது அவருடைய உயிரை கைப்பற்ற மலக்குமார்கள் வர்றாங்க. மலக்குமார்கள் வந்து கேட்கிறாங்க, ஹல் அமீத்த மின் ஹைர், எப்பா நீ ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருக்கிறியா? அப்ப அவர் சொல்றாரு, மா அகலம், நான் தெரிஞ்ச வரைக்கும் நல்ல காரியமே செய்யல. அப்ப எவ்வளவு பெரிய பாவம் தாங்க, அவ்வளவு பயங்கரமான படுபாவியா இருந்திருக்கிறான். அவன் சொல்றான், மா அகலம், நான் அறிஞ்ச வரைக்கும் நல்ல காரியமே எதுவும் செய்யல. அவன் மலர் சொல்ற, உள்ளூர் நீ நல்ல பாருப்பா, ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருக்கிறியா? அப்ப அவன் சொல்வான், மாலம் செய்யன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த நல்ல காரியம் நான் செய்யல. கைர அன்னி குண்டு பாய் ஒன் ஆசஃபித் துன்யா. ஆனா நான் உலகத்துல வாழும்போது மக்களோட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வியாபாரம் செய்யும் போது என்ன செய்வேன், கடனாக நான் கொடுப்பேன். உஜாசியும் அவர்தான் செய்வேன், கடனாக கொடுப்பேன். மூசிர, கஷ்டப்பட்டவனுக்கு நான் செய்வேன், அவகாசம் கொடுப்பேன். அனில் மோசிர், இன்னும் மிகவும் சிரமப்படக்கூடியவனுக்கு நான் அந்த கடனை தர்மமாக மன்னித்து விட்டு விடுவேன். என்ன அவன் செய்யறான் சொல்றான், நான் எந்த நல்ல செய்யல, நான் தொழல, நான் நோன்பு வைக்கல, நான் என்ன செஞ்சேன்? நல்ல காரியம் எடுத்துக்கொண்டால் நான் வியாபாரம் பண்ணும்போது கொடுக்கல் வாங்க செய்யும் போது கடன் வாங்குவாங்க, திருப்பி தர முடியாது, அவகாசம் கொடுப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செய்ய திருப்பி தர முடியக்கூடிய ஆட்களுக்கு அவகாசம் கொடுப்பேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு அதனை நான் மன்னித்து விட்டு விடுவேன். அப்படி அவன் சொல்றான். இப்ப நிறைய நான் சொல்லி காட்டுறாங்க, இந்த ஒரு நல்ல காரியத்திற்காக அவனை அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் அவனை கொண்டு போய் சேர்த்தான். அது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எது நமக்கு மார்க்கம் போதிக்குது, நமக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நாம் நல்ல காரியங்களை நமக்காக தயார் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது உங்களுக்காக எந்த நல்ல காரியங்களை நீங்கள் முற்படுத்துகின்றீர்களோ அதைத்தான் நீங்க அல்லாஹ்விடம் பெற்றுக் கொள்வீர்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய இந்த போதனையை மறந்ததனால வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமந்து கொள்ள முடியாது. இது இஸ்லாத்துடைய அடிப்படை. நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு மரணத்துக்கு பிறகு கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் உலகத்தில் வாழும்போது எதை முயற்சி செய்தானோ அதை தவிர வேறு ஒன்று அவனுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அப்ப இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு வாழும்போது நாம என்ன நல்ல காரியம் செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நாம தொழுதா நமக்கு ஒன்று சேரும், நாம நோன்பு வச்சா நமக்கு நன்மையா சேரும், நாம ஹஜ் செஞ்சா நமக்கு நன்மையா சேரும், நாம தான தர்மங்கள் செய்தால் நமக்கு நன்மையா சேரும். ஆனால் இஸ்லாத்துடைய இந்த அடிப்படையை தகர்த்தெறியக்கூடிய அளவுல இன்றைக்கு நாம் நல்லதங்கள் செய்ய விடாமல் பல்வேறு தீய காரியங்கள் நம்ம சமுதாயம் நுழைஞ்சிருக்கு. என்ன தீய காரியங்கள்? இன்றைக்கு நிறைய கழுது கட்ட இருக்கு பாருங்க, தொழ மாட்டாங்க. ஏமா இவ்வளவு வயசாகி போய் தொழலாம? இல்ல இல்ல, நான் செத்த பிறகு என் புள்ள எனக்கு செய்வான், ஃபாத்தியா ஓதுவான், அந்த ஃபாத்தியா எங்க போய் சேர்ந்துருவேன், சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்து. சமுதாயம் ஏமாந்து கொண்டு இருக்கு. நிறைய வட்டி வாங்குறான். வட்டி வாங்குறவன் கரெக்டா ஒரு ரமலான் மாசம் வரும்போது பள்ளியாசம் வடையை கொடுக்கிறான். ஏன் வட்டி பள்ளியாசம் வடையை கொடுக்குறிய, நீ வட்டி வாங்க விட மாட்டீங்க. இந்த வடை என்ன செய்யும், என்ன காப்பாத்திரும். வட்டி வாங்கி கொண்டு இதை வடை கொடுத்து என்ன செஞ்சிடும், அவனை காப்பாத்திரும். வட்டி வாங்க அந்த பிள்ளைக்கு சொல்றான், மகனே நான் செத்தப்ப இன்னைக்கு வருஷம் போல் என்ன செஞ்ச கரெக்டா ஃபாத்தியா ஓதிடு. அவன் நினைக்கிறான், நாம எவ்வளவு வட்டி வாங்கினாலும் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் நாம செத்த பேர் நம்ம புள்ள ஓத ஃபாத்தியா என்ன செய்யும், நம்மளை காப்பாத்திரும். அதாவது ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஃபாத்தியா ஓதுவாங்க. எதுக்குப்பா ஃபாத்தியா? கல்யாணத்துக்கு முந்தின நாள் ரூஹானியத்துக்கு ஃபாத்தியா ஓதுறோம். எந்த ரூஹானியத்துக்கு? இறந்து போன ஆத்மாக்கள் பாருங்க, அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் இந்த ஜீவன்களுக்கெல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க, ஃபாத்தியா ஓதி நன்மை சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, சமுதாயம் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கிறது. அப்ப எந்த ஒரு மனுஷனும் நமக்கு எந்த நன்மையும் சேர்த்து வைக்க முடியாது. மார்க்கம் சில விஷயம் வழிகாட்டுது. அந்த வழிகாட்டுற விஷயங்களை தவிர நாம மரணிப்பதற்கு முன்பாக நமக்கென்று நாம் எதை முற்படுத்துகின்றோமோ அதைத்தான் நாம் அல்லாஹ்விடம் பெற்றுக் கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது, இதா மாத்தல் இன்சான் இன்கதஅஹு அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவங்களுடைய எல்லா செயலும் நின்று போச்சு. நாம இறந்து போயிட்டோம் வச்சுக்கிறீங்க, அதுக்கு நமக்கு எதுவும் சேராது.
இல்லாமின் சலாசா, 3 விஷயம் வந்து நமக்கு என்ன செய்யும் சேரும். எந்த 3 விஷயங்கள்? இல்லாமின் சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். நாம் உயிரோடு வாழும்போது ஒரு பள்ளிவாசல் நாம கட்டி கொடுக்கிறோம், நாம ஒரு மரத்தை நாம நடுறோம், நாம் உயிரோடு வாழும்போது ஒரு பையன் நாம் என்ன செய்யறோம், அவன் மார்க்க அறிவை பெறுவதற்கு நாம் உதவி செய்கிறோம். இந்த மாதிரி நம்ம உதவி செஞ்சு வச்சுக்கிற நிரந்தரமான தர்மம். நாம் மரணித்து விட்டாலும் நம்முடைய உதவியால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் நிற்கும். அந்த பள்ளியில் மக்கள் தொழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு நன்மையை சேர்த்துக் கொண்டே இருப்பான். நாம் ஒரு மரத்தை நாம் நட்டி வைக்கிறோம், நாம மரணித்து விட்டாலும் நம்ம நட்டப்பட்ட மரம் இருக்கு பாருங்க, அந்த மரத்துக்குள்ள போய் ஒருத்தன் படுப்பான். அந்த மரத்தில் ஏதாவது கனிகள் விளைந்தால் அது மக்கள் சாப்பிடுவார்கள். பறவைகள் போய் என்ன செய்யும், அந்த மரத்தில் போய் உட்காரும், அது கூடு கட்டும், அதுல சாப்பிடும். அந்த மரத்தை வெட்டி செய்வாங்க, விறகாக பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த மரம் இருக்கின்ற காலம் வரை இவனுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆலிமை நாம் உருவாக்கி விடுறோம், ஒரு மார்க்க படிப்பு மார்க்க அறிஞரை கஷ்டப்படக்கூடிய ஆளுக்கு உதவி பண்ணி மார்க்க அறிஞர் நம்ம மாத்துறோம், நாம இறந்து போயிடுவோம். நம்முடைய உதவியால் மார்க்க அறிஞராக மாறி இருப்பான் பாருங்க, அவர் பிரச்சாரம் என்ற காலம் எல்லாம், அவர் மக்களுக்கு நன்மையை சொல்ற காலம் எல்லாம், கோடான கோடி மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் மூலம் நல்ல விஷயங்கள் பரவும். அப்படி பரவும் போது எல்லாம் இவனுடைய உரையை கேட்டு இவன் மூலம் யாரெல்லாம் நன்மை செய்றாங்களோ அந்த எல்லா நன்மை மாதிரி இவனுக்கு கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு பங்கு கிடைக்கும். இது சதகத்துன் ஜாரியான செய்யும், நமக்கு நிரந்தரமான தர்மம். நாம இறந்த பிறகும் நமக்கு வந்து சேரும். அது நிறைய சொல்லி காட்டுறாங்க, பயனுள்ள கல்வி. இந்த உலகத்தில் வாழும்போது நாம எதை கற்று நாம கற்கிறோம் பாருங்க, கல்வியை கற்ற மக்களுக்கு போதிக்கின்றோமே, நாம இறந்து போனாலும் நாம போதிச்ச கல்வி இருக்கும். ஒரு புத்தகத்தை எழுதலாம், மார்க்கத்தை ஆய்வு செய்து இவன் மரணித்து விடுவான், இவன் எழுதிய புத்தகம் மக்களுக்கு பயனளிக்கும். ஒருவன் மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கின்றான், இவன் மரணித்து விடுவான், இவன் போதித்த கருத்துக்களை விளங்கி மக்கள் அமல் செய்வார்கள். அப்ப அதன் மூலம் அவன் இறந்து விட்டாலும் அல்லாஹு அக்பர்.